நேயர்களே வணக்கம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, வாழ்க வளமுடன். நமது சேனலில் தினமும் ராசி பலன்கள், பஞ்சாங்க குறிப்புகள், தினசரி விரதாதி விசேஷங்கள், அன்றைய நாளினுடைய சிறப்புகள், அன்றைய தினத்திற்கு உண்டான சுபமுகூர்த்த காலங்கள், சுபஹோரைகள் மற்றும் பூஜையில் சொல்ல வேண்டிய சங்கல்பம், பஞ்சாங்க சங்கல்பம் அனைத்தையும் நமது பதிவில் காண்பதற்கு நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆவணி மாதம் 11ஆம் நாள், ஆகஸ்ட் 27ஆம் தேதி, புதன்கிழமை. இன்றைய தினம் விநாயகர் ஜெயந்தி. விநாயகரை வழிபாடு செய்து அதன் பிறகுதான் இன்றைய தினம் நீங்கள் எந்த ஒரு காரியங்கள் செய்வதாக துவங்குவதாக இருந்தாலும் விநாயகர் வழிபாட்டை செய்த பிறகு செய்வதுதான் உன்னதமாக இருக்கும். இன்றைய தினம் களிமண்ணால் ஆன விநாயகரை வைத்து வழிபாடு செய்வதுதான் மிகவும் சிறப்பு. இன்றைய தினம் அனைத்து சுபகாரியங்களை செய்வதற்கு மிக மிக உகந்த நாள். இன்று நாள் முழுவதும் ஒரே நட்சத்திரமாக இருக்கக்கூடியதால் இன்றைய தினம் நீங்கள் காது குத்துதல் போன்ற விஷயங்களை செய்வதற்கு மிக மிக சிறப்பான நாள். கிரகப்பிரவேசம் செய்ய, வித்யாரம்பம் செய்ய, காயத்ரி மந்திரம் உபதேசம் செய்ய, உபதேசம் பெற, திருமண ஏற்பாடுகள் செய்ய, ஜாதக பரிவர்த்தனைகள் செய்து கொள்வதற்கு, வரன் பார்ப்பதற்கு, அனைத்து சுபகாரியங்களை செய்வதற்கு இன்றைய நாள் மிக மிக உகந்த நாள். இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு, கடகத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் சூரியன், புதன், கேது, கன்னியில் செவ்வாய் மற்றும் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு மிக சிறப்பான உற்சாகமான நாளாக இந்த நாள் அமைகிறது. இன்றைய தினம் உங்கள் ராசிநாதனுடன் செவ்வாயும் இணைந்து சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த நாளில் உங்களுக்கு தொழில் வியாபாரங்கள் சிறப்பாக இருக்கும். கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாகும். பொருளாதாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. இன்றைய தினம் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாயுடன் இணைந்து சந்திர பகவானுடைய சஞ்சாரமும் இந்த நாளில் அமைகிறது. இந்த நாளில் அரசு சம்பந்தமான விஷயங்களில் சற்று பொறுமையும் நிதானத்துடன் செயல்பட வேண்டும். புதிய முயற்சிகளில் நீங்கள் ஒன்றுக்கு பலமுறை யோசித்து நிதானத்துடன் செயல்பட்டால் அந்த விஷயங்கள் உங்களுக்கு நன்மையில் முடியும். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவக்கூடிய ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு மிக சிறப்பான லாபங்கள் அதிக அளவில் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்கள் லாபஸ்தானாதிபதியும் தனஸ்தானாதிபதியும் இணைந்து 4ஆம் இடமான கேந்திரத்தில் சஞ்சாரம். இந்த நாளில் நீங்கள் தொட்டது துலங்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான மகிழ்ச்சியான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. தடைப்பட்ட அனைத்து காரியங்களிலும் நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகவும், குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய ஒரு மிக சந்தோஷமான நாளாக இந்த நாள் அமைகிறது. புதிய வேலை வாய்ப்பு, பதவி உயர்வு, தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. கடகராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு மிக சிறப்பான நினைத்ததை நிறைவேற்றி முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதியுடன் உங்கள் ராசிநாதன் இணைந்து சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த நாளில் உங்களுக்கு பணிபுரியக்கூடிய இடங்களில் நல்ல சந்தோஷமான சூழ்நிலையும், புதிய வேலை வாய்ப்புகள், பதவி உயர்வுகள் எல்லாம் வரக்கூடிய நாளாகும். வெளியூர் வெளிமாநில வேலைவாய்ப்புக்காக தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு அந்த வேலைவாய்ப்பு சம்பந்தமான நல்ல செய்திகள் வரக்கூடிய நாளாகும். சொத்து சம்பந்தமான விஷயங்களில், நிலம், பூமி சம்பந்தமான விஷயங்களில் நல்ல லாபங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு மிக சிறப்பான குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சந்தோஷமான சூழ்நிலை நிலவக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய பாக்கியஸ்தானாதிபதியும் சுகஸ்தானாதிபதியுடன் சந்திர பகவான் இணைந்து சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த நாளில் நீங்கள் தொட்டது துலங்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகிறது. கல்வியில் இதுவரை இருந்து வந்த தடைகள் நீங்கக்கூடிய நாளாகவும், உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் நீங்கி நல்ல உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு மிக சந்தோஷமான நாளாகவும், வெளியிடங்களில் மற்றும் உங்களுடைய பணியிடங்களில் உங்களுடைய மதிப்பு, புகழ், அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாகவும் நிதானத்துடன் செயல்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. இன்றைய தினம்
உங்களுடைய அஷ்டமாதிபதி மற்றும் முயற்சி ஸ்தானாதிபதியுடன் இணைந்து சந்திர பகவான் உங்கள் ராசியிலே சஞ்சாரம். எனவே இந்த நாளில் உங்களுடைய சேமிப்பு முதலீடு சம்பந்தமான எண்ணங்கள் மேலோகக்கூடிய நாளாகவும் சேமிப்புகள் உயரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. இதுவரை உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக உங்களை அனுசரித்து செல்லக்கூடிய சூழ்நிலை என்பது உருவாகும். இந்த நாளில் உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தமான அந்த எண்ணங்கள் மேலோங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. இந்த நாளில் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்கள் உடன் பிறந்தவர்களிடம் விட்டு கொடுத்து நிதான போக்கை கடைபிடிப்பது உங்களுக்கு அதிக அளவில் நன்மையை தருவதாக அமையும். துலாம் ராசிக்காரர்கள் இன்றைய தினம் தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் தேவையற்ற வீண் செலவுகளை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும். பணியிடங்களிலும் மற்றும் உங்கள் குடும்பத்தாரிடமும் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களில் உடன் பணியாற்றுபவர்களிடம் நீங்கள் நிதான போக்கை கையாள வேண்டும். உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது இந்த நாளில் உங்களுக்கு நல்ல ஆதாயத்தை தரக்கூடியதாக அமையும். பணியிடங்களில் நீங்கள் சற்று கவனத்துடனும் நிதானத்துடனும் நிச்சயமாக இந்த தினம் செயல்பட வேண்டும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்கு முன்பாக ஒரு முறைக்கு பல முறை யோசித்து சிந்தித்து செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் உங்களுக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு மிக சிறப்பான லாபகரமான நினைத்ததை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு சந்தோஷமான நாளாக இந்த நாள் அமைகிறது. இந்த நாளில் உங்களுடைய ராசிநாதனுடன் சந்திர பகவான் இணைந்து உங்களுடைய லாபஸ்தானத்தில் சஞ்சாரம், தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் அதிக அளவில் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் நீங்கள் நினைத்தபடி திட்டமிட்டபடி சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. இந்த நாளில் நிலம் வீடு சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாளாகும். புதிய சொத்து வாங்கக்கூடிய முயற்சிகள், அந்த எண்ணங்கள், சொத்து சம்பந்தமான அந்த பேச்சுவார்த்தைகள் உங்களுடைய வீட்டில் நடைபெறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் தடைகள் தாமதங்கள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்கள் ராசிநாதனுடைய பார்வை உங்கள் ராசியில் மற்றும் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சந்திரனுடைய சஞ்சாரம் தொழில் வியாபாரங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாகும். புதிய பதவி உயர்வு மற்றும் புதிய வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு, வெளியூர் வெளிமாநிலங்களில் வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகும். வேலைவாய்ப்பு சம்பந்தமான நல்ல செய்திகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு மிக சந்தோஷமான மகிழ்ச்சியான உற்சாகமான நாளாக இந்த நாள் அமைகிறது. இந்த நாளில் நீங்கள் தொட்டது துலங்கக்கூடிய உங்களுடைய முயற்சிகளில் அதிக அளவில் நல்ல லாபங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய நாளாகும். குடும்ப உறுப்பினர்களுடைய தேவையை பூர்த்தி செய்து மகிழக்கூடிய ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம நாளாக இருப்பதால் இன்று நாள் முழுவதும் நீங்கள் மௌனத்தையும் நிதானத்தையும் கடைபிடிப்பது உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும். இந்த நாளில் புதிய பயணங்கள் மற்றும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது மேலும் உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய ராசிநாதன் 4ஆம் இடமான கேந்திரத்தில் மற்றும் சந்திர பகவான் இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாயுடன் இணைந்து சஞ்சாரம், உங்களுடைய தனஸ்தானாதிபதியுடன் சந்திரனும் இணைந்து சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த நாளில் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய தேவைகள், உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. நீங்கள் திட்டமிட்டபடி நீங்கள் நினைத்த காரியங்களை செய்து முடித்து அதில் வெற்றியும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. பஞ்சாங்கம் விஸ்வாவசு ஆண்டு தக்ஷணாயன புண்ணிய காலம் வருஷ ருது ஆவணி மாதம் 11ஆம் நாள் ஆகஸ்ட் 27ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய பக்ஷம் சுக்லபக்ஷம், திதி சதுர்த்தி, நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம். இன்றைய யோகம் சுப யோகம், கரணம் பத்ரகரணம், நேத்திரம் பூஜ்யம், ஜீவன் அறை. இன்றைய தினம் சூரியோதயம் காலை 6 மணி 1 நிமிடம், சூரியாஸ்தமனம் மாலை 6 மணி 19 நிமிடம். இன்றைய ராகுகாலம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. கூலிகை காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய தினம் சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்று சந்திராஷ்டமம் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய தினம் கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாளாக அமைகிறது. இன்றைய நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை.
பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை, மாலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை. இன்றைய சிராத்த திதி சுக்லபக்ஷ சதுர்த்தி. இன்றைய சுபமுகூர்த்த காலம் பிரம்ம முகூர்த்த நேரம் காலை 4:25 முதல் காலை 5:13 வரை. இன்றைய அமிர்த காலம் அதிகாலை 1:36 முதல் மாலை 3:22 வரை. இனி இன்றைய சுபஹோரை காலை 6 மணி முதல் 8 மணி வரை, காலை 9 மணி முதல் 10 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் மாலை 3 மணி வரை. சங்கல்பம் மமோபாத்த சமஸ்த त्रिदक्षयद्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थम शुभे शोभने मुहूर्ते आद्य ब्रह्मणः द्वितीये परार्थे श्वेतवराह कल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सहाब्दे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवादि षष्टिसंवत्सराणां मध्ये. पंचांगम विश्वावसु नाम संवत्सरे दक्षिणायने वर्ष ऋतु सिंहमासे शुक्लपक्षे चतुर्थीयां शुभतिथौ वासरः सौम्यवासरयुक्तायां हस्तनक्षत्रयुक्तायां शुभयोगयुक्तायां भद्रकरणयुक्तायाम् एवं गुण विशेषण विशिष्टायां अस्यां चतुर्थीयां शुभतिथौ. அன்பு நேயர்களே, தினமும் ராசி பலன், பஞ்சாங்க குறிப்புகள், சுபமுகூர்த்த நேரம், சுபமுகூர்த்த காலங்கள், பூஜையில் சொல்ல வேண்டிய சங்கல்பம், கிரக நிலவரம் அனைத்தையும் தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களும் இந்த பதிவை கேட்டு பயனடையும் வகையில் அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.